ஸோ ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கிளி பரோட்டா பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வீட்டில் வச்சுருக்கோம், ஒரு சின்ன ட்ரை தான், பார்ப்போம் எப்படி பண்ணோன்னு. ஸோ ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டில் ஒரு வாழை இலை வச்சதுக்கு மேலே ஒரு பரோட்டா வச்சுக்கலாம். பரோட்டா மேலே கொஞ்சம் சால்னா ஊற்றி அதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு, ஸோ அதுக்கு மேலே இன்னொரு பரோட்டா வச்சுக்கலாம். பரோட்டா மேலே கொஞ்சம் சிக்கன், ஃப்ரைடு சிக்கன், என்ன சிக்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பீஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் சிக்கன் வச்சுருக்கோம். சிக்கன் மேலே கொஞ்சம் டாப்பிங்ஸ் ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பரோட்டா மேலே கொஞ்சம் சால்னா ஊற்றிக்கலாம். சால்னா அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஊறி நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு மேலே ஒரு ஆஃப் பாயில் கொஞ்சம் பொட்டி போச்சு. ஸோ அதுக்கு மேலே ஒரு பரோட்டா வச்சு நீட்டாக பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். வாழையில் வாட்டி வச்சு பேக் பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். ஸோ அதுக்கு மேலே நூலெல்லாம் கட்டி நீட்டாக பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு தோசைக்கல் எடுத்து அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயிலெலாம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வாழையில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணி ஸோ முடிஞ்சிச்சு ப்ராசஸ், அவ்வளோதான். எடுத்துக்கலாம், கட் பண்ணிக்கிறோம். ஸோ பார்க்கலாம் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லா லேயர்லேயும் நீட்டாக சால்னா இறங்கியிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.